மீனராசி நேயர்களே, அன்பான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி 30ஆம் தேதி வரை 1 மாத காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாசி மாத பலனாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த மாசி மாதம் கிரக சூழ்நிலை எப்படி இருக்குது, அது மீனராசி சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 1 மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 7 சனி ஆரம்பமாயிடுச்சு. இப்போ இப்போ மீனராசிக்கு ஜென்மத்தில் சனி வரப்போகிறது. வருகின்ற மாசி மாதம் ஜென்மத்தில் சனி வரப்போகிறது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த மீனத்துக்கு அதிபதி குரு. அந்த குரு 4 வக்ரம் பெற்றிருக்கிறார். அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகணும். அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனால் 5ல் உச்சம் பெறுவார். அப்போ மீனராசிக்கு 5ல் குரு தன்னுடைய ராசியே பார்ப்பார் 9ல். அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. ஜென்மத்தில் உங்களுக்கு சனி வந்தாலும் 7 சனி நடந்தாலும் உங்களுக்கு குரு உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது அந்த ஒரு வருட காலத்திற்கு தொழில் ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையமான வருடமாக அது இருக்கும். பொதுவாகவே மீனராசிகளுக்கு அது நல்ல சாதகமாக இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு 5 கிரக கூட்டு கிரகமான சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் அது மீனராசி 12 விரயஸ்தானத்தில் இருக்குது. 5 கிரகம் விரயஸ்தானத்தில் இருக்குது. 5 கிரகங்கிறது என்ன? இப்போ உங்களுக்கு சனி விரையாதிபதி, அது 12ஆம் அதிபதி, அது விரயத்தில் இருக்குது. அதோட ராகும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி சூரியன் அப்போ இருக்கும்போது தொழில் ரீதியாக பணம் விரையாகணும், அப்பாவின் உடல் ரீதியாக பணம் விரையாகணும், சகோதரக்காரர்கள் ரீதியாக விரையாகணும். இந்த மாதிரிலாம் அந்தந்த நேரத்தில் விரையம் ஆகிற மாதிரி நேரம் தான் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் அதை மாதிரி தொடர்ந்து அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இது பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துக்கூடாது. இந்த மாத கிரக சூழ்நிலை உங்களுக்கு அப்படி இருக்குது. தன்னுடைய ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கார் 4ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல 5 கிரகம் கூட்டு கிரகம் இருக்கிறதுனால இந்த மாதமும் அதே சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது. இதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, பெரிய பாதிப்பு வந்துடாது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் நிறைய பார்த்தாச்சுங்கிற சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான். அது எவ்வளோ நாள் காலத்தில் நீங்கள் காலம் போயிடுச்சு. இன்னும் ஒரு மாத காலத்தான் உங்களுக்கு அந்த காலங்கள் மாறும்போது தானாகவே மாறி நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்தாலும் 7 சனி நடந்துகிட்டே இருந்தாலும் உங்கள் ஒரு காலத்துக்கு உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது அது தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பண ரீதியாக எல்லாத்துலேயும் முன்னேற்றம் கொடுத்துரும். காரணம் ராசியாதிபதியே குரு தானே. அவர் கெடுதல் பண்ணவே மாட்டார் கண்டிஷனாக. அந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் எதை எதை இழந்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு அது திரும்ப பெறக்கூடும். அதே மாதிரி 7 சனி முடியும் போது உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்துச்சோ, இப்போ சனியை போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைம்பாங்க. இந்த மாதிரி 7 சனி முடியும் போது உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்துச்சோ அதெல்லாம் சேர்த்து கொடுப்பார். நடுவில் இப்போ குரு உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது அந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் இப்போ கடந்த 5 வருட காலமாக உங்களுக்கு போகிறது மாதிரிலாம் இப்போ இருக்காது. 2 வருஷம் உங்களுக்கு போனதே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு தான் சங்கடங்கள் நிறையா இருக்கும். சில பேருக்கெல்லாம் போனதே தெரியாது. அந்த மாதிரிலாம் போயிடும். இந்த மாதம் மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அப்பா ரீதியாக, உடல் ரீதியாக உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் மருத்துவ செலவு பண்ணி கொடுக்கக்கூடிய மாதம் இது. அப்பாவுக்கு உடல் ரீதியாக மருத்துவ செலவு பண்ணக்கூடிய மாதம். அதே மாதிரி கூட பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி சுபவிரயங்கள் பண்ணிக்கிற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சொந்தமாக நாமளே நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. காரணம் நம்மளுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நிலைமை வரும். அதுக்காக தான் நம்ம அப்பாவையும் பார்த்துக்கணும், நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், தொழிலையும் பார்த்துக்கணும். ஏன்னா 5 கிரகம் கூட்டு கிரகம் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். 12 விரயத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எங்கே எதில் போனாலும் கவனம் இருங்க. இந்த மாதத்தில் தேவையில்லாமல் வெளியில் பணம்லாம் கேட்டு கடனை வாங்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ பொறுமையாக இருந்து எவ்வளோ கம்மியாக நம்மளால் செலவு பண்ண முடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வருகின்ற மாதங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். மீனராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்
நடுநிலைமையான மாதமாக தான் இருக்கிறது. ஆகவே உங்களை வருகின்ற மாதத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.